அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம். எங்கள் விழியால் காண்பது நம் பரந்தாமத்தை. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும்.
प्यारे बाबा तुम्हारा यही कहना है, पहने रहना गुणों का यूं ही गहना है। करते चलो सबको प्यार, देते चलो सत्कार, तुम्हें तारों से आगे निकलना है। प्यारे बाबा तुम्हारा यही कहना है, प्यारे बाबा तुम्हारा यही कहना है। गगन से ऊंचे रखो विचार, धरती जैसा धैर्य अपार, नैनों में रूहानी प्यार, नैनों में रूहानी प्यार। बेहद में रहना नाहद में ठहरना, सदा नदी आसा बहते रहना है। प्यारे बाबा तुम्हारा यही कहना है, प्यारे बाबा तुम्हारा यही कहना है। को मुस्कान मिले, जैसे हो गुलिस्तान खिले। होठों को मुस्कान मिले, जग को जीवन दान मिले। आए गम की न हवाएं, देते रहो शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
बनो दुलारे, ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி 2/11/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/10/2007. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு अपने श्रेष्ठ समान के फकुर में रह असंभव को संभव करते बेफिकर बादशाह बनो. தன்னுடைய சிரேஷ்டமான சுமானத்தின் பெருமையிலிருந்து முடியாததை முடியச் செய்கின்ற கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகுக. आज बाप दादा अपने चारों ओर के श्रेष्ठ समानदारी विशेष बच्चों को देख रहे हैं. இன்று பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள சிரேஷ்ட சொமான்தாரி விசேஷமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பாபா பார்க்கும்போதே எப்படி பார்க்குறாரு பாருங்க. हर एक बच्चे का समान इतना विशेष है, ஒவ்வொரு குழந்தைகளுடைய சமானமும் அவ்வளவு விசேஷமானதாக இருக்கின்றது. जो विश्व में कोई भी आत्मा का नहीं है. உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இது கிடையாது. आप सभी विश्व की आत्माओं के पूर्वज भी हो. நீங்கள் அனைவரும் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு பூர்வீகமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள். அவர் பூஜ்ய भी है, பூஜிக்க தகுந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். सारे सृष्टि के वृक्ष की जड़ में आप आधार मूर्त हो. முழு சிருஷ்டியினுடைய கல்ப விருட்சத்தினுடைய ஜடத்தில் ஆதார மூர்த்திகளாகவும் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். सारे विश्व की पूर्वज पहली रचना हो. முழு உலகத்திலையும் பழமையான அல்லது பூர்வீகமான முதல் படைப்பும் நீங்கள் தான். बाप दादा हर एक बच्चों की विशेषता को देख खुश होते हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளுடைய விசேஷ தன்மைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். चाहे छोटा बच्चा है, चाहे बुजुर्ग माता हैं, चाहे प्रवृत्ति वाले हैं. சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயதான தாய்மார்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவர்களாக ஆனாலும் சரி, हर एक की अलग अलग विशेषताएं हैं. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதவிதமான விசேஷ தன்மைகள் இருக்கின்றன. आजकल कितने भी बड़े से बड़े साइंसदान हो, दुनिया के हिसाब से विशेष है. தற்காலத்தில் எவ்வளோ பெரிய சாய் சன்ஸ்தானாக இருந்தாலும் சரி, உலகத்தினருடைய கணக்கில் விசேஷமாக இருந்தாலும் சரி, तो प्रकृति जी तो बने, இயற்கையை வென்றவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். சந்திரா தக் भी पहुँच गए, சந்திரன் வரைக்கும் கூட சென்று விட்டார்கள். लेकिन इतनी छोटी सी ज्योति स्वरूप आत्मा को नहीं पहचान सकते. இவ்வளவு சிறிய ஜோதி स्वरूपமான ஆத்மாவை அவங்களால கண்டுகொள்ள முடியவில்லை. और यहाँ छोटा सा बच्चा भी मैं आत्मा हूँ ज्योति बिंदु को जानता है. இங்கே சிறிய குழந்தை கூட நான் ஆத்மா ஜோதி பிந்து என்பதை தெரிந்திருக்கின்றார். ஃபலக் से कहता है मैं आत्मा हूँ. அவ்வளோ பெருமையோடு கூறுகின்றார்கள் நான் ஆத்மா. कितने भी बड़े महात्माएं हैं और ब्राह्मण माताएं हैं. माताएं फलक से कहते हमने परमात्मा को पा लिया है. எவ்வளோ பெரிய மகாத்மாக்கள், பிராமண தாய்மார்கள் கூட எவ்வளோ பெருமையோடு கூறுகின்றார்கள் நாங்கள் பரமாத்மாவை அடைந்து விட்டோம். பாலியானா
அடைந்து விட்டீர்கள் தானே. और महात्मा क्या कहते हैं? ஆனால் மகாத்மாக்கள் என்ன கூறுகின்றார்கள்? பரமாத்மா காணா बहुत मुश्किल है. பரமாத்மாவை அடைவது ரொம்ப கஷ்டம். இது யாரு? மகாத்மாக்கள் கூறுகின்றார்கள். प्रवृत्ति वाले சேலஞ்சு करते हैं. இல்லறத்தில் இருக்கிறவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க. என்ன? हम सब प्रवृत्ति में रहते. நாங்கள்லாம் இல்லறத்தில் இருந்தாலும் கூட சாத் रहते, கூடவே இருந்தாலும் கூட பவித்ர रहते हैं, தூய்மையாக இருக்கின்றோம். क्योंकि हमारे बीच में बाप है. ஏனென்றால் எங்களுக்கு இடையில் பாபா இருக்கின்றார். இசிலியே ஆகவே दोनों साथ रहते भी, ரெண்டு பேரும் கூடவே இருந்தாலும் கூட சகஜ் பவித்ர रह सकते हैं, சகஜமாக தூய்மையாக இருக்க முடிகின்றது. क्योंकि பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க, ஏனெனில் பவித்ரதா அமாரா ஸ்வதர்மம் ஹை. தூய்மை என்பது எங்களது ஸ்வதர்மமாக இருக்கின்றது. பர் தர்மம் முஸ்கில் होता है. பரதர்மம் எப்போதுமே கஷ்டமாக இருக்கின்றது. ஸ்வதர்மம் சஹஜ் होता है. ஸ்வதர்மம் ஈஸியாக இருக்கின்றது. और लोग क्या कहते? மற்ற உலகத்தினர் என்ன கூறுகின்றார்கள்? ஆக ஒரு கப்பு சாத் में रह नहीं सकते. நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருக்க முடியாது. बड़ा मुश्किल है और आप सब क्या कहते? ரொம்ப கஷ்டம் இது அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன கொண்டீர்கள்? बहुत सहज है, ரொம்ப ரொம்ப ஈஸி. आप सबका शुरू के एक गीत था. உங்களுடைய பழைய ஆரம்பத்தில் ஒரு பாடல் இருந்தது. कितने भी सेठ स्वामी हैं लेकिन ये अल्फ को नहीं जाना. எவ்வளோ பெரிய சேட்டாக இருந்தாலும் சரி, சுவாமியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு அல்ஃபை தெரிந்து கொள்ளவில்லை. छोटी सी बिंदु आत्मा को नहीं जाना. சிறிய புள்ளி வடிவமான ஆத்மாவை தெரிந்து கொள்ளவில்லை. लेकिन आप सभी बच्चों ने जान लिया. ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் எல்லாருமே தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாலியா அடைந்து விட்டீர்கள். இத்தனை நிச்சய और फोकस से बोलते हो. அவ்வளோ நிச்சயத்தோட பெருமையோட கூறுகின்றீர்கள். असंभव संभव है. முடியாதது முடியுகின்றது. बाप दादा भी हर एक बच्चों को विजय रतन देकर आशित होते हैं. बाप दादा கூட ஒவ்வொரு குழந்தைகளையும் வெற்றி ரத்தனங்களாக பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். क्योंकि பாபா எவ்வளோ அழகாக அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறா பாருங்க. ஏனெனில் ஹிம்மத் பச்சே மதத்தே பாபா. தைரியம் குழந்தைகளுடையது, உதவி பாபானுடையது. இசிலியே அதனால தான் துனியாக்களே ஜோ அசம்பவ பார்த்தேன். உலகத்தினருக்கு எது முடியாததோ, முடியாத விஷயங்களோ, ஓ ஆப்கிலே சஹஜர் சம்பவ ஜகை, உங்களுக்கு அது சகஜமாகவும் முடிவதாகவும் ஆகிவிடுகின்றது. ஃபக்குர் रहता है. ஒரு போதை இருக்கின்றது, பெருமை இருக்கின்றது. ஹம் பரமாத்மாக்கு டைரக்ட் பச்சே, நாம் பரமாத்மாவுடைய நேரடி குழந்தைகள். இஸ் நஷைக்கு காரணம், இந்த போதை இருக்கின்ற காரணத்தினால விஸ்வக்கு காரண் நிச்சயக்கு காரண் பரமாத்மா பச்சை உனக்கே காரணம். அந்த நிச்சயம் இருக்கு என்ன? பரமாத்மாவோட குழந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் மாயாசபி பச்சி ஹுவே ஹோ, மாயிடமிருந்து நீங்கள் தப்பித்து விடுகின்றீர்கள். பச்சா பன்னா அர்த்தாத் குழந்தை ஆவது என்றால் பாபாவோட டிசிஷன், அதனுடைய பொருள் என்ன? சஹஜ் பஞ்சானா, ஈஸியாக ஆகிவிடுவது. तो बच्चे हो, நீங்கள் குழந்தைகள். சப் விக்னோசே சமஸ்யாசே பச்சே हो, அனைத்து தடைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். பாபா குழந்தை ஆயிட்டோம்னாலே என்ன அர்த்தம்? தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுபட்டு விட்டோம், அல்லது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம், அல்லது நாம் அதிலிருந்து விலகி இருக்கின்றோம். तो ஆக अपने इतने श्रेष्ठ समान को जानते हो ना, உங்களுடைய சிரேஷ்டமான இந்த சோமானத்தை தெரிந்திருக்கின்றீர்கள் தானே. क्यों सहज है? பாபா மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறார். ஏன் சகஜமாக இருக்கின்றது? क्योंकि ஏனெனில் आप साइलेंस की शक्ति द्वारा, நீங்கள் साइलेंस சக்தியின் மூலமாக பரிவர்த்தன் சக்தி को कार्य में लगाते हो, மாற்றக்கூடிய சக்தியை காரியத்தில் பயன்படுத்துகின்றீர்கள். நெகட்டிவ் को पॉजिटिव में
பரிவர்த்தன் कर लेते हो, नेगेटिव पॉजिटिव மாற்றி விடுகின்றீர்கள். மாயை कितने भी समस्या के रूप में आती है, மாயை எப்படிப்பட்ட பிரச்சனையோட ரூபத்தில் வந்தாலும் சரிதான், आप परिवर्तन की शक्ति से, மாற்றக்கூடிய சக்தியின் மூலமாக, साइलेंस की शक्ति से, साइलेंसனுடைய சக்தியின் மூலமாக समस्या को समाधान स्वरूप बना देते हो, பிரச்சனையை நீங்கள் தீர்வு ரூபமாக ஆக்கி விடுகின்றீர்கள். कारण को निवारण रूप में बदल देते हो, காரணத்தை நிவாரணம் என்ற ரூபத்தில் மாற்றி விடுகின்றீர்கள். ஹேனா இத்தனி தாக்கத், இவ்வளவு சக்தி இருக்கின்றது தானே. கோர்ஸ் भी कराते हो ना, கோர்ஸ் கூட நீங்கள் செய்கிறீங்க இல்லையா. நெகட்டிவ் को பாசிட்டிவ் करने की विधि सिखाते हो, நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவதற்கான விதியை கற்றுக் கொடுக்கின்றீர்கள். परिवर्तन शक्ति बाप द्वारा वर्षे में मिली है, இந்த மாற்றக்கூடிய சக்தியானது பாபாவிடமிருந்து ஆஸ்தியாக கிடைத்திருக்கின்றது. एक ही शक्ति नहीं, ஒரே ஒரு சக்தி கிடையாது. சர்வ சக்தியும் பரமாத்மா வருஷா மில, சர்வ சக்திகளும் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தியாக கிடைத்து விட்டன. इसलिए बाबा रोज कहते हैं, அதனால தான் பாப்தாதா டெய்லி சொல்கிறாங்க. என்ன, ஹர் ரோஜ் முரளி சுனते हो ना, ஒவ்வொரு நாளும் நீங்கள் முரளி கேட்குறீங்க தானே. तो हर रोज बापदादा यही कहते हैं, ஒவ்வொரு நாளும் பாப் தாதா இதைத்தான் கூறுகின்றார்கள். பாப் को याद करो और वर्षे को याद करो, பாபாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. बाप की याद भी शादी क्यों आती है, பாபா கேட்குறாங்க, பாபாவுடைய நினைவு கூட ஏன் சகஜமாக வருகிறது. जब वर्षे की प्राप्ति को याद करते हो, பாபா சொல்கிறாங்க, எப்போ ஆஸ்தியினுடைய பிராப்தியை யானே செய்கிறீங்களோ, பாப் की याद प्राप्ति के कारण सहज आ जाती है. பாபாவுடைய நினைவு பிராப்தியினுடைய காரணத்தினால சகஜமாக வந்து விடுகின்றது. ஹர் ஏக் பச்சைக்கோ, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏ ருகானி ஃபகர் ரக்கத்த, இந்த ஆன்மீக பெருமை இருக்கின்றது. தில்மி காத்தே हैं, இதேத்த பூர்வமாக இந்த பாடலை பாடுகின்றார்கள். பானாத்தா ஓ பாலியா, அடைய வேண்டுமோ எதை அதை அடைந்து விட்டோம். சபீக்கு தில்மிய சொதையி கீத் பஜ்தா ரஹனா, எல்லாருடைய இதயத்திலையும் இந்த பாட்டு பாடப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா. ஃபக்கூர் என்ன, பெருமை இருக்கின்றது அல்லவா. ஜித்தனா இஸ் ஃபக்கூருமே ரஹேங்கே, எந்த அளவுக்கு இந்த பெருமையில் போதையில் நீங்கள் இருப்பின்றீர்களோ, ஃபக்கீருக்கு நிஷானிய, பெருமையில் இருக்கிறதனுடைய அடையாளம் என்ன, பேஃபிகர் ஹோங்கே, கவலை அற்றவர்களாக இருப்பீர்கள். अगर किसी भी प्रकार के संकल्प में बोल में या संभव फिक्र रहता है तो ஏதோ ஒரு காரணத்தினால எண்ணங்கள்லையோ பேச்சிலேயோ சம்பந்த தொடர்புலையோ கவலை இருக்கின்றது என்றால் ஃபக்கூர் நைய, அந்த பெருமை இல்லை என்று பொருளாகிறது. பாப் தாதானே பேஃபிகர் பாஷா பனாயா ஹை, பாப் தாதா நம்ம எல்லாரையும் கவலையற்ற பாஷாக்களாக ஆக்கிவிட்டார். போலோ பேஃபிகர் பாஷாவோ, கூறுங்கள் கவலையற்ற பாஷாக்கள் தானே. ஹே தோ ஹாத் உட்டாவோ, அப்படியெனில் கைகளை உயர்த்துங்கள். ஜோ ஃபிகர் பேஃபிகர் பாஷா, யார் கவலையற்ற பாஷாக்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பேஃபிகர் யோ கபி கபி ஃபிகர் ஆஜாத், கவலையற்றவர்களா இல்லை அப்பப்போ ஏதாவது கவலை வந்து விடுகின்றதா. அச்சா நல்லது. ஜப் பாப் பேஃபிகர் तो बच्चों को क्या फिकर है, பாபாவே கவலையற்றவர் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன கவலை வேண்டி இருக்கின்றது. பாப் தாதா நே तो कह दिया, பாப் தாதா இது ஏற்கனவே சொல்லிவிட்டார். सब फिकर वा किसी से प्रकार के बोझ है, எந்த கவலை ஆனாலும் சரி இல்லை எந்த ஒரு விதமான சுமையாக இருந்தாலும் சரி, பாப் தாதா கோ தே தோ, பாப் தாதாவுக்கு கொடுத்து விடுங்கள். பாப் சாகர் என்ன, பாபா கடல் அல்லவா. தோ போஜ் சாரா சமாஜாயகா, அனைத்து சுமைகளையும் என்ன பண்ணிடுவார், அவர் தன்னுக்குள்ள கரைத்து கொள்வார். கபி பாப் தாதா பச்சோं का एक गीत सुन के मुस्कुराता है, சில நேரம் பாப் தாதா குழந்தைகளுடைய இந்த பாடலை கேட்டு புன்முறுவல் போக்குறார். பார்த்தா கவுன்சா கீத் தெரியுதா எந்த பாடல் என்று.
क्या करे कैसे करे कभी कभी तो गाते हो ना. என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இந்த பாடலை அப்பப்போ பாடுறீங்க தானே. பாப் தாதா तो सुनता रहता है. பாப் தாதா கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்களாம். லேக்கின் ஆனால் பாப் தாதா சபி பச்சோं को ये कहते हैं. பாப் தாதா எல்லா குழந்தைகளுக்கும் இதை தான் கூறுகின்றார். எதை? ஹே மீட்டே பச்சே, ஓ இனிமையான குழந்தைகளே, லாட்லே பச்சே செல்லமான குழந்தைகளே, சாட்சி திஷ்டா के सीट पर सेट हो जाओ. சாட்சி நிலையினுடைய சீட்டில் செட் ஆகிடுங்க. சீட் பர் செட் ஓகே கேள் தேக்கோ. சீட்டில் செட் ஆகிட்டு விளையாட்டை பாருங்கள். बहुत மஜா ஆ जाएगा. ரொம்ப சந்தோஷம் வரும். வா திரிகாலதர்சி में स्थित हो जाओ. ஆகா என்ற திரிகாலதர்சி ஸ்திதியில் ஸ்திரமாகி விடுங்கள். சீட் से नीचे आते हो इसलिए अपसेट हो जाते. சீட்லேருந்து கீழே இறங்கிறனால தான் அப்செட் ஆகிடுறோமா. என்ன பியூட்டிஃபுல்லாக வேர்டு காயின் பண்ணுறாங்க. சீட்டு अपसेट. सेट रहो तो अपसेट नहीं होंगे. सेट ஆகிட்டிங்கன்னா अपसेट ஆக மாட்டீர்கள். कौन सी 3 चीज़ें बच्चों को परेशान करती हैं? பாப்பா கேட்காங்க, எந்த 3 விஷயங்கள் பிரச்சனைகளை, அதாவது பரேஷான் பண்ணது குழந்தைங்களை? ஒன்று சஞ்சல் மன், சஞ்சலமான மனம். 2வது படக்தி புத்தி, அலைபாய்கின்ற புத்தி. 3வது புராணே சன்ஸ்கார், பழைய சன்ஸ்காரம். முதல்ல சஞ்சலமடைகின்ற மனம், 2வது அலைபாய்கின்ற புத்தி, 3வது பழைய संस्कारम. बाप दादा को बच्चों की एक बात सुन के हंसी आती है. बाप दादाக்கு குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை கேட்கும்போது சிரிப்பு வருதான். पता है कौन सी बात है? தெரியுமா என்ன விஷயம்னு? कहते हैं बाबा क्या करे मेरे पुराने संस्कार है ना. பாபா என்ன பண்ணுறது, என்னுடைய பழைய சன்ஸ்காரம் இல்லையா? बाप दादा मुस्कुराता है. बाप दादा पुनमुरुल पूकरार. जब कही रहे हो मेरे संस्कार तो मेरा बनाए हैं. என்னுடைய சன்ஸ்காரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனதுன்னு ஆக்கிட்டீங்க இல்லையா? तो मेरे पर तो अधिकार होता ही है. ஏன்னா எனது என்பதன் மேலே தான் நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. जब पुराने संस्कारों को मेरा बना दिया, எப்போ பழைய சன்ஸ்காரத்தை எனது என்று ஆக்கி விட்டீர்களோ, तो मेरा तो जहाँ लोग ना, ஏன்னா எனது என்பது இடம் பிடித்து விடும் அல்லவா. क्या यह ब्राह्मण आत्मा का शक्ति है मेरे संस्कार? பிராமண ஆத்மா இப்படி சொல்ல முடியுமா எனது சன்ஸ்காரம் என்று? मेरा मेरा कहा है तो मेरे में अपने जहाँ बना दी है. எனது எனது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த எனது என்பது என்ன ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட இடம் பிடித்து விட்டது. ஆ பிராமன் மேரே நெய் கர் சக்தே. பிராமணர்கள் நீங்கள் எனது என்றே சொல்ல முடியாது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல் விஷயம் பாருங்கள். என்னுடைய விருப்பம், என்னுடைய லட்சியம், இல்லை என்னுடைய பலகீனம், என்னுடைய பலம், என்னுடைய சிறப்பியல்பு, எதையுமே நீங்கள் என்ன சொல்ல முடியாது. எனது என்று யார் சொல்ல முடியாது? பிராமண ஆத்மா. பாஸ்ட் ஜீவன் கி சன்ஸ்கார, இதெல்லாம் பழைய ஜென்மத்தினுடைய சன்ஸ்காரம். சூத்திர ஜீவன் கி சன்ஸ்கார், சூத்திர வாழ்க்கையினுடைய சன்ஸ்காரம். பிராமன் ஜீவன் கே नहीं है, பிராமண வாழ்க்கைக்கானது கிடையாது. तो मेरे मोरे कहा है तो वह भी मेरे अधिकार से बैठ गए. எனது எனது நீங்கள் சொன்னனால எனது என்ற அதிகாரத்தில் உட்காந்துக்கிறது. பிராமன் ஜீவன் கே சிரேஷ்ட சன்ஸ்கார் ஜான்தே கோனா. பிராமண வாழ்க்கையினுடைய சிரேஷ்டமான சன்ஸ்காரத்தை அறிந்திருக்கின்றீர்கள் தானே. यह संस्कार जिनके आप पुराने कहते हो वह भी पुराने नहीं है. பாபா சொல்கிறாங்க, எந்த சன்ஸ்காரத்தை நீங்கள் பழைய சன்ஸ்காரம்னு சொல்கிறீங்களோ அது கூட பழசு கிடையாது. आप श्रेष्ठ आत्मा को पुराने संस्कार अनादि और आदि संस्कार, சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய பழைய சன்ஸ்காரம் அனாதியானது, ஆதியானது. ये तो द्वापर मध्य के संस्कार है.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பழைய சம்ஸ்காரம்னு, அதெல்லாம் துவாபர யுகத்தினுடைய संस्कार, मध्य कालத்தினுடைய संस्कार, मध्य के संस्कार अपना ये मदद से समाप्त कर देना. ஆக இடையில வந்த இந்த சம்ஸ்காரத்தை பாபாவுடைய உதவியின் மூலமா முடிவடைய செய்து விடுங்கள். कोई मुश्किल नहीं है, எந்த கஷ்டமுமே கிடையாது. பரந்து होता क्या है, ஆனால் என்ன நடக்கிறது, என்ன ஆகின்றது? பாபா சதா आपके साथ கம்பைண்ட். பாபா யார் எப்போதுமே உங்க கூட கம்பைண்டாக இருக்கின்றாரோ உசை கம்பைண்ட் ஜான் சகயோக நேலித்து, அவரை கம்பைண்டாக தெரிந்து கொண்டு சகயோகம் பெறுவதில்லை. கம்பைண்டுக்கு அர்த்தஹிய சமைப்பர் சகயோகி. கம்பைண்ட்னா அதனுடைய பொருளை என்ன, நேரத்தில் சகயோகம் हेल्प, लेकिन समय पर सहयोग न लेने के कारण, ஆனால் நேரத்தில் அந்த சகயோகத்தை நீங்கள் அடைந்து விடாத காரணத்தினால் மத்திய சம்ஸ்கார் மகான் பஞ்சாத்தே, இடைக்காலத்தினுடைய அந்த சம்ஸ்காரமாகிறது மகானாக ஆகி விடுகின்றது. பார்த்தாதா ஜான்தே, பார்த்தாதாக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரியும். சபி பச்சே பாப்கே பியார்க்கே பாத்திரம், எல்லா குழந்தைகளும் பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். அதிகாரி அதிகாரி ஆத்மாக்கள். பாபா ஜான்தே, பாபாவுக்கு தெரியும் என்ன, பியார்க்கே காரணே சபி பहुंच அன்பின் காரணத்தினால்தான் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. சாய் விதேசி ஆயே, சாய் தேசி ஆயே, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாலும் சரி, உள்நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் சரி. लेकिन ஆனால் सभी परमात्मा प्यार के आकर्षण से अपने घर में पहुंचे. அனைவரும் பரமாத்மாவோட அன்பின் கவர்ச்சியினால தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். பாப்தாதா அபி ஜான்தே, பாப்தாதாவுக்கு கூட இது தெரியுமா பாருங்க, ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் பாப்தாதா சொல்ல. பாப்தாவுக்கு என்ன தெரியும், பியார் மே மெஜாரிட்டி பாஸ், அன்பில் மெஜாரிட்டி பாஸ் ஆகிட்டாங்க. விதேஷ் பியார் கே பிளான் பहुंच गए, வெளிநாட்டிலேருந்து அன்பு என்ற பிளைனில் வந்து விட்டார்கள். சபி பியார் கி டோர் மே பந்தே हुए और पहुंच गए, அனைவரும் அன்பு என்ற கயிறினால் கட்டப்பட்டு வந்தடைந்து விட்டீர்கள் அல்லவா. யா பரமாத்மா பியார் தில் கோ ஆராம் தேனே வாலா, பரமாத்மாவுடைய அன்பு இதயத்துக்கு ஓய்வு அளிக்கக்கூடியது. அச்சா, நல்லது. जो पहली बार यहाँ पहुँचे वो हाथ उठाओ, முதல் முறையாக இங்கு வந்திருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஹாத்திலாவ், கைகளை அசையுங்கள். பலே பதாரே, வாருங்கள். अभी बाप दादा ने जो होमवर्क दिया था, याद है होमवर्क? இப்போ பாப் தாதா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார் இல்லையா, நினைவில் இருக்கின்றதா? याद है? बाप दादा के पास कई तरह से रिजल्ट आए. बाप दादाட்ட பல விதமான ரிசல்ட் எல்லாம் வந்தது. சபிக்கு ரிசல்ட் नहीं आई है, ஆனால் எல்லாருடைய ரிசல்ட்டும் வரல. கோய்க்கு கித்தனை % में आई है, சில பேருக்கு பர்சன்டேஜில் வந்திருக்கு. लेकिन अभी क्या करना है, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பாப் தாதா क्या चाहते हैं, பாப் தாதா எதை விரும்புகின்றார்கள்? பாப் தாதா यही चाहते हैं, பாப் தாதா இதைத்தான் விரும்புகின்றார்கள். சப் பூஜ்யனீய ஆத்மாएं, அனைவரும் பூஜிக்க தகுந்த ஆத்மாக்கள். तो पूजनीय आत्मा का विशेष लक्षण दुआ देना ही है. பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களுடைய விசேஷமான லட்சணம் எது தெரியுமா? ஆசீர்வாதங்களை கொடுக்கவே வேண்டும். तो आप सभी जानते हो, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க. आप सभी पूर्वज आत्माएं हो ना, उसकी दिल से बार बार देने वाले के लिए दुआ निकलती है. யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இதயபூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுக்கானது மனதில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. हे पूज्य आत्माएं, आपका तो निजी संस्कार का दुआ देना. ஓ பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களே, உங்களுடைய நிஜ சம்ஸ்காரம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்களை கொடுப்பது. அனாதி சம்ஸ்கார துவா தேனா, ஆதி மட்டும் இல்லை, அனாதி சம்ஸ்காரம் என்ன? ஆசீர்வாதங்களை கொடுப்பது. ஜப் ஆப்கி ஜட சித்திர துவா தே ரஹே ஹைன், எப்போ உங்களுடைய ஜட சித்திரங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றனவோ
आप चैतन्य पूजात्मा को तो दो देना है नेचुरल संस्कार. சைத்தன்யமான பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய நேச்சுரல் சன்ஸ்காரமே எது? ஆசீர்வாதங்களை கொடுப்பது. இஸ்கோ கஹோ மேரா சன்ஸ்கார். இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு இல்லையா, இதை நீங்கள் இன்னுமே என்ன சொல்லுங்கள்? எனது சன்ஸ்காரம் என்று கூறுங்கள். மத்திய துவாபக சன்ஸ்காரம் நேச்சுரல் நேச்சர் ஹோகே. மத்திய காலத்தில் துவாபர யுகத்தினுடைய சன்ஸ்காரம் நேச்சுரல் நேச்சராக ஆகிவிட்டன. வாஸ்தவமே சன்ஸ்கார் துவா தேனே நேச்சுரல் நேச்சர். உண்மையிலேயே இந்த சன்ஸ்காரம் எது ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றதோ அதுதான் என்ன? नेचुरल नेचर. जब किसी को दुआ देते हैं तो आत्मा कितनी खुश होती है. யாருக்காவது நீங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றது. ஓ குஷிக்கு வாய்மண்டல் கித்தனா சுக்கதாய் होता है. அந்த மகிழ்ச்சியுடைய வாய்மண்டலம் என்ன ஆயிடுது? சுகம் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. तो जिन्होंने भी होमवर्क किया है उनको सबको चाहे आए चाहे नहीं आए लेकिन बाप दादा के सामने யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்திருந்தாலும் சரி வராட்டாலும் சரி எல்லாம் பாப் தாதாவுக்கு முன்னாடி தான் இருக்கின்றார்கள். तो उनको बाप दादा मुबारक दे रहे हैं. அவர்களுக்கு பாப் தாதா ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். होमवर्क किया है तो उसकी नेचुरल नेचर बनाते हुए आगे भी करते कराते रहना. எப்போ நீங்கள் ஹோம்ஒர்க்கை செஞ்சுருக்கீங்களோ தனது நேச்சுரல் நேச்சரை ஆக்கிவிட்டீர்களோ செய்யுங்கள், செய்வித்து கொண்டே இருங்கள். और जिन्होंने थोड़ा बहुत किया है, யார் கொஞ்சம் நெஞ்சம் செய்திருந்தார்களோ நெய்விக்கா இல்லை செய்யவே இல்லைனாலும் சரி ஓ சபி அப்படிக்கோ சதாமை பூஜ்ய ஆத்மா. அவங்க எல்லாம் தன்னைத்தான் எப்போதும் நான் பூஜ்ய ஆத்மா, மை பாக்கிய சிறுமத் சேனலில் விசேஷ ஆத்மா, நான் பாபாவனுடைய சிறுமத் படி நடக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா. इस स्मृति को बार बार अपनी स्मृति स्वरूप में लाना. இந்த நினைவை அடிக்கடி உங்கள் நினைவில் சொரூபத்தில் கொண்டு வாங்க. क्योंकि ஏனெனில் அதுக்கு பாபா காரண சொல்ல हर एक से जब पूछते हैं आप क्या बनने वाले हो, ஒவ்வொருவரிடமும் யாராவது கேட்குறான்னு வச்சிங்க நீங்கள் என்ன ஆக போகின்றீர்கள் என்று சப் கத்தை हम லக்ஷ்மணன் பண்ணே வாலே. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் லக்ஷ்மணன்னா ஆக போகின்றோம். ராம் சீதா में कोई नहीं हाथ उठा. राम सीता के यार में கைகளை உயர்த்துவதே இல்லை. जब लक्ष्य है, எப்போ லட்சியம் இருக்கின்றதோ 16 கலா बनने का, 16 கலை உடையவர்களாக ஆவதற்கு. तो 16 கலா அர்த்தாத் 16 கலைன்னா என்ன அர்த்தம்? பரம் பூஜ்ய பூஜ்ய ஆத்மா का कर्तव्य दो दिन. பரம பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆவது. பூஜ்ய ஆத்மாவுடைய வேலையை என்ன? ஆசீர்வாதங்களை கொடுப்பது. ये संस्कार चलते फिरते सहज सदा के लिए बना. இந்த சன்ஸ்காரத்தை போகும்போதும் வரும்போதும் நிரந்தரமாக செய்து கொள்ளுங்கள். ஓ ஹி பூஜ்ய. நீங்களே யார்? பூஜிக்க தகுந்த ஆத்மாக்கள். ஹோஹி 16 கலா, அதே 16 கலை சம்பன்னமானவர்கள். லட்சியத்தோ யகி என லட்சியம் நம்ம எல்லாருடையது இதுதானே. बाप दादा खुश हैं. बाप दादा को मगिष्य தான். जिन्होंने भी किया उन्होंने अपने मस्त में विजय का तिलक बाप द्वारा लगा दिया. யாரெல்லாம் செய்திருந்தாலோ இந்த ஹோம்ஒர்க்கு அவங்களுடைய நெற்றியில் வெற்றியத்தினுடைய திலகத்தை பாபா வைக்கின்றார். साथ में सेवा के समाते बाधक पर सबकी तरफ से கூடவே சேவையினுடைய செய்திகள் பாப் தாதாவிடம் எல்லாரிடமிருந்தும் வர்க்க கோசேபி அனைத்து விங்ஸில் மூலமாகவும் சென்டர் की तरफ से சென்டர்ஸ் மூலமாக கூட बहुत अच्छी रिजल्ट पहुँच गए. நல்ல ரிசல்ட்டு பாப்தாதாவை வந்து அடைந்து விட்டன. तो ஆக एक होमवर्क करने की मुबारक. ஒன்று நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். और साथ में सेवा का भी मुबारक. பதம் பதம் குண சேவை செய்வதற்கு கூட ஒரு வாழ்த்துக்கள். அது எவ்வளோ பதம் பதம் குணா. आपने देखा है. बाबा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? गांव गांव में संदेश देने की सेवा बहुत अच्छी तरीके से मेजॉरिटी एरिया में की है. வில்லேஜில் சேவை செய்வதற்கான சேவைகள் ரொம்ப நன்றாக மெஜாரிட்டி ஏரியாவில் பண்ணியிருக்கிறாங்க. ये सेवा भी रामदिल बनकर
இந்த சேவையை கூட கருணை இதயம் உடையவர்களாக செய்திருக்கின்ற इसलिए सेवा का मुंह में रिजल्ट भी अच्छी दिखाई சேவையினுடைய உற்சாகம் ஆர்வத்தில் காண ரிசல்ட் கூட ரொம்ப நன்றாக தெரிகிறது ஏன் मेहनत नहीं है இதில் உழைப்பு இல்லை लेकिन बाप से प्यार अर्थात संदेश देने से प्यार பாபாட்ட அன்பு என்ன அர்த்தம் பாபானுடைய செய்தியை கொடுப்பதில் அன்பு तो प्यार के मोहब्बत में सेवा की அன்பினுடைய அந்த சேவை என்பதை செய்திருக்கின்றீர்கள் तो प्यार का रिटर्न सब सेवादारियों को அந்த அன்புக்கு ரிட்டர்ன் அனைத்து சேவாதாரிகளுக்கும் सदैव बाप का पदम पदम गुना प्यार प्राप्त है தாமாகவே பதம் குண அன்பு பிராப்தியாகின்றது அவர் होता रहेगा ஆயிக்கொண்டே இருக்கும் பாபா நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க साथ में सभी अपनी प्यारी दादी को बहुत स्नेह से याद करते हुए தங்களுடைய அன்பான தாதியை ரொம்ப அன்பாக நினைவு செய்து தாதி கோ प्यार का रिटर्न दे रहे பாபா தாதியினுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுத்து கொண்டிருக்கார்கள் प्यार की खुशबू दादी के बहुत अच्छी तरह पहुंच இந்த அன்பினுடைய மனமானது பாப் தாதாவிடம் நன்றாகவே வந்தடைந்து விட்டது अभी जो भी मधुबन में कार्य चल रहा है இப்போ மதுபனில் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் சரி चाहे विदेशियों की डबल फंड्स का नाम सरी चाहे भारत के सब कार्य भी एक दो के सहयोग सम्मान के आधार से बहुत अच्छे सफल எல்லா காரியங்களும் கூட ஒருவர் மற்றவருக்கு சகயோகம் ரெஸ்பெக்டினுடைய ஆதாரத்தில் நன்றாக வெற்றி அடைந்து விட்டன ஆகிய भी होने वाले कार्य सफल हुए पड़े ஃபியூச்சரில் என்ன ஆக போகின்றதோ அது ஏற்கனவே வெற்றி அடைந்தே இருக்கின்றது क्योंकि பாபா அதுக்கும் காரணம் சொல்கிறாங்க ஏனெனில் சஃபல்தா तो आपके गले का हार है வெற்றி என்பது உங்களுடைய கழுத்தினுடைய மாலையாகும் பாப்கே கலே கே பி ஹாரோ பாபாவுடைய கழுத்துக்கு நீங்கள் தான் மாலை பாப்னே யா திலாயத்தா கி கபி ஹார் நெய் காண பாபா என்ன நினைவுபடுத்தினார் ஒரு பொழுதும் நீங்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது அதுக்கு காரணம் பாபா சொல்ல क्योंकि ஏனெனில் ஆப் கலேக்கே ஹாரோ பாபாவுடைய கழுத்தினுடைய மாலை நீங்கள் கலே கா ஹார் கபி ஹார் நெய் கா சக்தா பாபாவுடைய கழுத்தின் மாலையாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள் ஏன்னா ஹாருக்கு ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று மாலையும் சொல்லுவாங்க இன்னொன்று தோல்வியும் சொல்லுவாங்க ஹார் பண்ணா அச்சா என்ன மலையாக ஆவது நல்லது தான் இல்லையா तो हार कभी नहीं खाना தோல்வி ஒரு பொழுதும் அடையாதீர்கள் हार खाने वाले तो अनेक करोड़ों आत्मा है தோல்வி அடைபவர்கள் நிறைய கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் आप हार बनते गले के प्रयोग आने நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகிட்டு மாலையாக ஆகிட்டு அந்த மணியில் கோர்க்கப்பட இருப்பவர்கள் ஐசேனா அப்படி தான் இல்லையா तो संकल्प करो अब संकल्पம் பண்ணுங்க बाप के प्यार में माया कितने तूफान सामने இல்லை பாபா நினைவில் மாயை எவ்வளவுதான் புயல்களை கொண்டு வந்தாலும் சரி மாஸ்டர் சர்வசக்தியான் ஆத்மாவுக்கு ஆகி மாஸ்டர் சர்வசக்தியான் ஆத்மாக்களுக்கு முன்னாடி தூஃபான் பி தோஃபா பன் ஜாத்த புயல் கூட என்ன ஆயிடுது படிக்கட்டாக ஆகிவிடுகின்றது ஐசா வரதான் சதா யாத் கரும் அப்படி வர வரதானத்தை எப்போதும் நினைவில் வைங்க கித்தனா பி ஊஞ்சி பஹாடோ எவ்வளவுதான் உயர்ந்த மலையாக இருந்தாலும் சரி பஹாட் பதல் கே ரூயி பஞ்சாய் மலையே மாறி என்ன ஆகிடும் பஞ்சாகிவிடும் அவை சமைக்கு சமீப்தா பிரமான் நேரத்திற்கு ஏற்ப வரதானம்க்கும் ஆர் சமய அனுபவமே இல்லை வரதானங்களை ஒவ்வொரு நேரமும் அனுபவத்தில் கொண்டு வாங்க அனுபவக்கு அத்தாரிட்டி பனும் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியாக ஆகுங்கள் ஜப் சாவோ தப் अपने அசரீரி பண்ணைக்கு எப்போ நீங்கள் விரும்பினாலும் சரி அசரீரி ஆவதற்காக ஃபரிஸ்தா ஸ்வரூப் பண்ணைக்கு எக்ஸசைஸ் கர்த்தேரோ ஃபரிஸ்தா ஸ்வரூப் ஆவதற்கான எக்ஸசைஸை செய்து கொண்டே இருங்கள் அபி பிராமன் இப்போ நான் பிராமணன் அபி ஃபரிஸ்தா இப்போ நான் ஃபரிஸ்தா அபி அஷரீரி இப்போ நான் அஷரீரியாக
சல்தே ஃபிர்தே காம் கர்த்தே हुए போகும்போதும் வரும்போதும் வேலை செய்து கொண்டு இருக்கும் போதும் 1 மினிட் 2 மினிட் நிக்கால் அபியாஸ் கரும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. செக் கரோ, சோதனை பண்ணுங்க. ஜோ சங்கல்ப் கியா வஹி ஸ்வரூப் அனுபவ் கியா, என்ன சங்கல்பம் பண்ணீங்களோ அதனுடைய சொரூபத்தை அனுபவம் செய்தீர்களா? பாபா கேட்குறேன். அச்சா, நல்லது. சாரோ ஓர்கே சதா சிரேஷ்ட சமாந்தாரி, நாலா பக்கங்களில் உள்ள எப்போதும் சிரேஷ்டமான சமாந்தாரிகளுக்கு சதா ஸ்வயன்கோ பரம் பூஜ்யார் பூர்வஜ் அனுபவ கர்னேவர், எப்பொழுதும் தன்னைத்தான் பரம் பூஜிக்க தகுந்த மற்றும் மூதாதையராக அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா अपने ஹார் சப்ஜெக்ட் மே அனுபவி ஸ்வரூப் பனானேவர், தன்னைத்தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அனுபவி ஸ்வரூபமாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு சதா பாப்கே தில் தக்த் நஷீன், பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள். பிரகுருட்டிக்கு தக்த நஷீன், 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தினுடைய போதையில் இருக்கக்கூடியவர்கள். சதா சிரேஷ்ட சிதிக்கு அனுபவமே சித்திரன், எப்பொழுதும் சிரேஷ்டமான சிதியினுடைய அனுபவம் என்ற ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாரோ ஓர்கே சபி பச்சோ, நாலா பக்கங்கள் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் யாத் பியார் அவர் நமஸ்தே, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. सही तरफ से कभी के पत्र ईमेल समाचार से பத்து பாஸ் போன்கே, எல்லா பக்கங்களிலிருந்து எல்லாருடைய கடிதங்கள் இமெயில் செய்திகள் பாப்தாதாவை வந்தடைந்தன. தோ சேவா கா ஃபல் और பல், சேவையினுடைய பலன் மற்றும் பலம் சபி சேவாதாரிக்கு பிராப்த, அனைத்து சேவாதாரிகளுக்கும் இது பிராப்தியாகி இருக்கின்றது. அவர் ஹோத்தா ரேகா, மேலும் ஆய்கொண்டே இருக்கும். பார்க்க பத்திரப்பி போத்தாத்தே, அன்பான கடிதங்கள் நிறைய வருகின்றன. பரிவர்த்தனுக்கு பத்திரப்பி போத்தாத்தே, மாற்றத்தினுடைய கடிதங்களும் நிறைய வருகின்றன. பரிவர்த்தனை சக்தி வாழோக்கோ பாப்தாதா அமர்வோக்கா வரதான் தெரியும். யார்கிட்ட மாற்றக்கூடிய சக்தி பற்றி வருகின்றதோ அவர்களுக்கு பாபா என்ன வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்? அமர் பாவ, அமரமாங்கள். ஜின் சேவாதாரோने श्रीमत को पूरा पा लिया किया, யார் சேவாதாரி முழுமையாக ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்களோ ஐசே ஃபாலோ கர்னே வாலே பச்சோக்கோ, அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா கேத்து, பாப்தாதா என்ன சொல்கிறாங்க? எப்போதுமே எல்லா ஸ்ரீமத்தையும் யார் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் பார்த்து பாப்தாதா என்ன சொல்ல? சதா ஃபர்மான் வர்தார் பச்சே வா, ஆகா என்னுடைய கட்டளையின்படி நடக்கக்கூடிய குழந்தையே ஆஹா. பாப்தாதா வரதான் தேரே, பாப்தாதா இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பியார் வாழோக்கு பௌத்த பியாச தில்கே சமானவர், யார் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய அன்புல பாபா கறக்க செய்து விடுகின்றார். அதி பியாரி அது அதி மயக்க விக்னோசே நியார், எவ்வளவுக்கெல்லாம் அன்பானவர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாயினுடைய தடைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள். ஐசா வரதான் தேரே, அப்படிப்பட்ட வரதானங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அச்சா, நல்லது. அப்படி சப்கே தில் மே கியா உமங் ஆ ரஹா, இப்போ எல்லாருடைய இதயத்தில் என்ன உற்சாகம் வந்து கொண்டே இருக்கிறது? ஏகமங் பாப் சமான் பன்னாயி, ஒரே ஆர்வம் என்ன? பாப் சமமாக ஆகியே தீர வேண்டும். ஹை அம்மன், இந்த ஆர்வம் இருக்கின்றதா? பாண்டவ் ஹாதுடா, பாண்டவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பன்னாயி ஹே, ஆகியே தீர வேண்டும். தேக்கெங்கே பனேங்கே கேகே நீ கர்ணா, ஆகுவோம் ஆகி விடுவோம் செய்வோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பக்கா स्ट्रांगा रखीங்களா? अच्छा, நல்லது. हर एक अपना ओके का कार्ड अपने टीचर के पास चार्ट के रूप में देते रहे, தன்னுடைய ஓகே என்ற கார்டை டீச்சர்கிட்ட எப்போதும் கொடுத்து கொண்டே இருங்கள். ஜாதா नहीं लिखो, நிறைய எழுதாதீங்க. பஸ் एक कार्ड में ले लो, उसमें ओके लिखो. கார்டு எடுங்க, ஓகேன்னு எழுதுங்க. யா லைன் டாலோ, லைன் போடுங்க, போதும். ये तो कर सकते हो ना, இது உங்களால் செய்ய முடியும் தான். லம்பா பத்திரனே, பெரிய கடிதம் எழுதாதீங்க. அச்சா, நல்லது.
இன்னைக்கு பாப்தாதானுடைய வரதானம், संगम युग पर प्रत्यक्ष फल द्वारा शक्तिशाली बनने वाले सदा समर्थ आत्मा भव. எப்போதும் சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அது எப்படி ஆக முடியும்? யார் சக்திசாலி ஆகணுங்களோ அவங்களால தான். அதுக்கான வழிமுறை என்ன? சங்கம யுகத்தினுடைய பிரத்யட்சமான பலனை அடைபவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு வரதானம் என்ன? சங்கம யுகத்தினுடைய பிரத்யட்சமான பலனின் மூலமாக சக்திசாலியாக ஆகக்கூடிய எப்பொழுதும் சமர்த்த ஆத்மா ஆகுக. संगम पर जो आत्मा बेस सेवा के निमित्त बनती है. சங்கமயத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக ஆகின்றார்களோ उन्हें निमित्त बनने का प्रत्यक्ष फल शक्ति की प्राप्ति होती है. நிமித்தமாவதற்கான பிரத்யட்சமான பலன் சக்தி என்பது பிராப்தி ஆகின்றது. प्रत्यक्ष फल ही श्रेष्ठ युग का फल. இந்த பிரத்யட்சமான பலன் தான் சிரேஷ்டமான யுகத்தினுடைய பலன். ஐசா ஃபல் காணேவாலே, அப்படிப்பட்ட பலனை அடையக்கூடியவர்கள் சக்திசாலி ஆத்மா கித்தனவே பரஸ்திக்கு பசஜீவிக்கு பாத். சக்திசாலி ஆத்மா என்றாலே எந்த ஒரு பிரச்சனையிலையும் ரொம்ப சகஜமாக வெற்றியை அடைந்து விடுகின்றார்கள். ஓ व्यर्थ बाप के साथ होने के कारण शक्तिशालिயான பாபாக்குள் இருக்கின்ற காரணத்தினால व्यर्थ सहजमुख हो जाते. जहरीली समान परिस्थिति पर भी उनकी विजय हो जाती है. கடுமையான விஷம் பொருந்திய பாம்பிற்கு சமமான பரஸ்திதியில் கூட அவர்கள் வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். इसीलिए यादगार में दिखाते हैं कि श्री कृष्ण ने सर्प के सिर पर डांस किया. ஆகவேதான் நினைவு சின்னத்தில் காட்டுகின்றார்கள், ஸ்ரீ கிருஷ்ணர் பாம்பின் தலை மீது டான்ஸ் ஆடி கொண்டு இருப்பதை போன்று. இன்னைக்கு ஸ்லோகன், पास विथ ऑनर बनकर पास्ट को पास कर लो और बाप के सादा पास रहो. பாஸ் வித் ஆனர் ஆவதற்காக கடந்தவைகளை கடந்து விடுங்கள், பாபாவின் கூடவே அருகாமையில் இருங்கள். अव्यक्त इशारा, अशरीरी व विधेयी स्थिति का अभ्यास बढ़ाओ. அசரீரி மற்றும் விதேகி ஸ்திதியினுடைய பயிற்சியை அதிகரியுங்கள். जैसे बाप दादा अशरीर से शरीर में आते हैं. எப்படி பாப் தாதா அசரீரியிலிருந்து சரீரத்தில் வருகின்றார், वैसे ही बच्चों को भी अशरीरी हो करके शरीर में आना है. அதே போன்று குழந்தைகளும் கூட அசரீரியிலிருந்து शरीरத்தில் வர வேண்டும். अव्यक्त स्थिति में स्थित होकर फिर व्यक्त में आना है. अव्यक्त स्थितिயில் ஸ்திரமாகிவிட்டு பின்னர் व्यक्तத்தில் வர வேண்டும். जैसे शरीर को छोड़ना और शरीर को लेना यह अनुभव सभी को है. எப்படி இந்த சரீரத்தை விடுவது மற்றும் சரீரத்தை எடுப்பது இந்த அனுபவம் அனைவருக்கும் இருக்கிறது. ऐसे ही जब चाहे तब शरीर का बांध छोड़कर, அதே போன்று எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்போது சரீரத்தின் உணர்வுகளை விட்டுவிட்டு अशरीरी बन जाओ, अशरीरिயாக ஆகிவிடுங்கள். अब जब चाहो तब शरीर का आधार लेकर कर्म करो. எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுது சரீரத்தை ஆதாரமாக எடுத்து செயல்களை செய்யுங்கள். பில்குல் ஐசி அனுபவோ, அந்த மாதிரியான ஒரு அனுபவமே உங்களுக்கு இருக்க வேண்டும். ஜெய்சி ஸ்தூல் சோலா அலக, எப்படி இந்த ஸ்தூலமான உடை தனியாக இருக்கின்றது, அவர் சோலைக்கு தாரன் கர்ணை வழி மே ஆத்மா அலகும். இந்த உடையை அணிகின்ற தாரணை செய்கின்ற நான் ஆத்மா இதிலிருந்து தனிப்பட்டு இருக்கின்றேன் என்று அனுபவம் என்பது ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ബാബാ ഉജ്ഞാനത്തിലെ മൂഴ്കിടുവേനെ, മൂഴ്കി ദിനമും മുത്തെടുത്ത് മുടിസൂടുവേനെ. ബാബാ ഉജ്ഞാനത്തിലെ മൂഴ്കിടുവേനെ, മൂഴ്കി ദിനമും മുത്തെടുത്ത് മുടിസൂടുവേനെ. നരകമാമേ ഉലകை സ്വർഗமாய் மாற்ற, சொர்க்கத்தில்
கால உலகத்திலே எஜமானனாவேன் பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே வெயிலில் நடந்தேன் நிழலை தந்தாய் மழையில் நனைந்தேன் குடையை தந்தாய் வெயிலில் நடந்தேன் நிழலை தந்தாய் மழையில் நனைந்தேன் குடையை தந்தாய் வாழ்க்கை என்னும் படகை இங்கு கரைதான் சேர்த்த படகோட்டி நீ மட்டும்தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே யாரோடிங்கே எனக்கென்ன பேச்சு பாபா நீதானே எந்தன் மூச்சு யாரோடிங்கே எனக்கென்ன பேச்சு பாபா நீதானே எந்தன் மூச்சு என் மனமென்னும் அழுக்கு துணியை தினமும் துவைக்கும் வண்ணா நீ மட்டும்தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே